இன்னைக்கு வந்து வேர்ல்டு வாட்டர் டே. தீம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளேசியர் ப்ரிசர்வேஷன் அப்படின்ட்டு. நான் முந்தானேத்து வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் சிஐடி காலேஜ். டாபிக் எனக்கு கொடுத்தது வந்து என்னென்னா பயோமாஸ் கொடுத்தாங்க, அடுத்தது வந்து சாலிட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டெப் என்ட்ராகி கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பை எக்ஸோனோரியன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். இதில் வந்து முக்கியமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு இது என்னென்னா கிளேசியர்ஸ் ஆர் மெல்டிங், நாட் ஃப்ரீசிங் பேக். இது ஏன் வருது அப்படின்றத ஒன்று வந்து என்னென்னா நமக்கு சன்லைட் வருது, ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்குது. பூமியில் வந்து தண்ணி இருந்ததுனாலோ ஐஸு ஸ்னோ இருந்ததுனாவோ ரிஃப்ளெக்ட் ஆகும், டெம்பரேச்சர் வந்து குறையும். இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வேப்பர் போவோம், வி கெட் ரெயின் ஆல்சோ. இதுதான் வந்து over a period of time என்னாச்சுன்னா we reduce the land, also the water source-ஐயும் reduce பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டர் சோர்ஸை நம்ம இழந்துட்டோம். குப்பை மேடுகள் ஆச்சு, அப்புறம் காங்கிரீட் ஜங்கிள்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ரேடியேஷன் ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. இதனால் வந்து என்னென்னா we are getting the temperature issue. தெர்மோமீட்டரில் வந்து நீங்கள் டெம்பரேச்சரை செக் பண்ணிங்கன்னா 28ன்னு சொல்லும், ஆனால் விதின் ப்ராக்கெட்டில் போடுவாங்க ஃபீல் லைக் 35ன்னுவாங்க, ஒரு 7 டிகிரி அதிகமாக தெரியும். இது எல்லாமே வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட்ஸு. ஸோ ரேடியேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து மரங்கள் வளர்க்குறது, ரெண்டாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மூணாவது வந்து என்னென்னா சீயில் நம்மளுடைய கண்டாமினேஷனை கம்மி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் பண்ணுறதில்ல, அதர் கண்ட்ரீஸில் வந்து குப்பையை கொண்டு போயிட்டு கடலில் கொட்டிட்டு வராங்க. நம்ம டாக்டர் நிர்மல் ஐயா ஃபவுண்டர் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு யூஎஸ்ஏல, அங்கே குப்பையில் கொட்டுறாங்க, போய் அவங்கள சத்தம் போடுறாரு, எதுக்கு குப்பையில் கொட்டுறீங்க, நம்ம உயிரினங்கள்லாம் காணப்படும். இது நடந்தது வந்து 1997. ஆனால் இன்றைக்கும் வந்து ஒரு சில இடங்களில் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அது மாதிரி சி வந்து நமக்கு ரொம்ப 78% ஆக்சிஜன் வி கெட் ஃப்ரம் சி. மேபி பேலன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து மரங்கள் அதர் ஏரியாவில் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி தீம் வந்து கிளேசியர்ஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பாடுபட வேண்டியது நிறைய மரங்கள் நடணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும், எரிக்கக்கூடாது எதையுமே, ஃபொசைல் ஃபியூல்ஸ் எதுவுமே எரிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஹீட் எனர்ஜியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நமக்கு உள்ள ஒரு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி வந்து என்னென்னா பிளாஸ்டிக்ஸ். 90% ஆஃப் ஆல் அவர் ப்ராடக்ட் இன்க்ளூடிங் நம்ம போடுற சட்டையில் உள்ள பட்டன் கூட பிளாஸ்டிக்ஸு. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ எல்லாம் எடுத்தீங்கன்னா சிரஞ்சி எல்லாமே அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து கிளாஸில் இருந்தது, இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் சிங்கிள் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக வந்து நம்ம நிறைய மஞ்சள் பை இல்லை பைகள் வந்து தச்சு நம்ம கொடுக்குறோம். எக்ஸனோரால் நானே வந்து ஒரு 10,000 பேக்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். பீப்புள் வந்து கடைக்கு போகும்போது ஒரு பையை கொண்டு போனோம், பிளாஸ்டிக் பையை வந்து அவாய்ட் பண்ணோம். அப்புறம் பிளாஸ்டிக் பையில் குப்பையை பேக் பண்ணி முனிசிபல் கார்பரேஷன் கொடுக்கறத தடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே கொண்டு போய் போட்டுறாங்க. அதை வந்து கால்நடைகள் சாப்பிடும்போது கால்நடைகள்லையும் நானோ அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக் போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கண்டாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சைக்கிள்ஸ் வந்து வருது. பட் மெயின் திங் வந்து கிளேசியர் ப்ரிசர்வேஷன் பண்ணோம்னா 100% ஷூர் நம்மளுடைய அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் வந்து ஒர்க் பண்ணோம். இதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூவில் மெயினாக வரக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனை பண்ண முடியும். ஸோ ஐபிசிசியினுடைய ரெக்கார்ட் பிரகாரம் 1.58 டிகிரி சென்டிகிரேட் வந்து போயிடுச்சு, விச் இஸ் வெரி வெரி அப்நார்மல். 2020 எடுக்கும்போது 1.19 டிகிரி சென்டிகிரேட் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்டு மோர் தென் 0.4 டிகிரி. அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இது எல்லாரும் ஹாரிசாண்டல்ஸில் இதை கொண்டு போகணும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சொல்லணும், வரக்கூடிய ஜெனரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் காலேஜஸ் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஜெனரேஷன் லிசனிங் மோட்லேயே இல்லை, எல்லாமே பிஸியாக இருக்காங்க, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் பிஸியாக இருக்காங்க, நிறைய அவங்கவுங்களுடைய வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்ம லிசனிங் மோடுக்கு வரணும். அதுக்கு வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து என்னென்னா குழந்தைகள், அதாவது காலேஜ் படிக்கிற குழந்தைகள் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9 குழந்தை, அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அடுத்தது ஃபார்மர்ஸ் அண்ட் உமன். ஆக்சுவலாக ஷெல்ஃப் ஆஃப் உமன் போட்டிங்கன்னா வில்லேஜஸில் இருக்கக்கூடிய உமன் வந்து லிசனிங் மோடில் இருக்காங்க. சிட்டியில் இருக்க பீப்புள் வந்து நோ லிசனிங் மோட். தே ஆர் வெரி பிஸி வித் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, வெரி பிஸி இன் ஏர்னிங், வெரி பிஸி இன் ஸ்பெண்டிங் மணி. தே ஆர் நாட் ஈவன் கான்ட்ரிபியூட்டிங் டு தி நேச்சர் டைரக்ட்லி. மேபி இன்டைரக்ட்லி எதனா பண்ணலாம், டைரக்ட்லி எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து நம்ம விழிப்புணர்வாக கொண்டு வரணும்.
வாழ்த்துக்கள், நன்றி.